ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கிரைம் த்ரில்லர் படத்தோட கதையை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல சகுந்தலா அப்படிங்கிற ஒரு லேடி தன்னோட கணவரை காலையில இருந்து காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர். உங்க ஹஸ்பண்ட காலையில இருந்து காணோம்னு சொல்றீங்க, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தியாகு அப்படிங்கிற ஒரு ஆள் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவரு ஒரு வட்டிக்கு விடக்கூடிய ஆள். எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக 8 லட்சம் ரூபா வாங்கியிருந்தோம். அந்த 8 லட்சம் ரூபா கொடுக்கல அப்படின்னா எங்க கிட்ட இருக்க 1 கோடி ரூபா நிலத்தை அவர் கைப்பற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. பத்திரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த பத்திரத்தை மீட்டறதுக்காக 8 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு காலையில கிளம்பின என்னோட ஹஸ்பண்ட இப்போ வரைக்கும் காணோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வட்டிக்கு விடுற இந்த தியாகு யார் அப்படின்னா, பத்திரப்பதிவு துறையில ஒரு அரசு அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருந்த இவன் நிலத்தை கையகப்படுத்துறதுல இவ்வளவு லூப் கோல்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடன் கேட்டு வர்ற மக்கள் கிட்ட நிறைய வட்டிக்கு காசு கொடுத்து அவங்களோட விலை மதிப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய நிலங்களை எல்லாத்தையும் கையகப்படுத்துற வேலையை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு ஆள் கிட்ட தான் நம்ம சகுந்தலாவோட ஹஸ்பண்ட் போய் மாட்டிருக்காரு. சகுந்தலாவோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா நம்ம MS பாஸ்கர் தான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ தியாகு எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க இந்த தியாகுங்கிற ரவுடி ஒருத்தனை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க, அந்த கொலை பண்றவனை காப்பாத்தி அங்கிருந்து தியாகுவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது MLA கிட்ட இருந்து போன் வருது. என்னோட ஆளையே நீ எப்படி அரெஸ்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அதுக்கு, தியாகுவை நான் அரெஸ்ட் பண்ணல, உங்க பேச்சு கேட்டு தியாகுவை அரெஸ்ட் பண்ணல, ஆனா கூட இருக்க சில பேரை சும்மா விசாரிக்கிறதுக்காக அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகுவையும் அன்அபிஷியலா எங்கேயோ கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாரு. அப்படி அன்அபிஷியலா கூட்டிட்டு போன தியாகு கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, MS பாஸ்கர் 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட MLAவுக்கு அந்த 1 கோடி ரூபாய் நிலம் தேவைப்படுறது அப்படிங்கறதுனால எப்படியாவது MS பாஸ்கரை மிரட்டி உங்களுக்காக நான் அந்த நிலத்தை வாங்கி தரேன் தலைவரே அப்படின்னு தியாகு MLAவுக்கு வாக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது. அப்ப அந்த MS பாஸ்கரை நீ தானே கொலை பண்ண, எங்க வச்சிருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, MS பாஸ்கர் எங்க கிட்ட வரவே கிடையாது, அவனை வர வச்சு அவனை மிரட்டி அந்த நிலத்தை வாங்கலாம் அப்படிங்கறத எங்களோட எய்மே தவிர அவனை எதுவும் பண்ணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நான் தைரியமா ஒத்துப்பேன், உங்ககிட்ட என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசுறான் தியாகு. MS பாஸ்கர் ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க போறாங்க. டீ கடையில விசாரிக்கும் போது நேத்து MS பாஸ்கர் வந்ததாவும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கினதாவும் சொல்றாங்க. அந்த 50,000 ரூபாய் எதுக்கு அப்படின்னா, MS பாஸ்கர் கடனை கட்டுறதுக்காக சீட்டு போட்டு வச்சிருந்த 7.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காரு. மீதி இருக்க 50,000 அவர் ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. MS பாஸ்கரும் அவர் ஃப்ரெண்டும் ஜாலியா கலாச்சி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்கல, ஒரு 50 ரூபாய் எடுத்து ஷேவிங் பண்ண வேண்டியதானே, இவ்வளவு கேவலமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண, டேய் தலையில தான் வரல இங்கேயாச்சும் வளரட்டும்ல அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் டீ கடைக்காரர் சொல்ல அங்கேயே பக்கத்துல இருக்க ஒரு சலூனுக்கு போய் விசாரிக்கிறாரு போலீஸ்காரர். MS பாஸ்கர் சாரா, ஒரு நாள் ஃபுல்லாலாம் வராம இருக்க மாட்டாரே சார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சலூன் கடைக்காரங்கிட்ட கடைசியா நீ எப்போ அவரை பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, நேத்து மத்தியானம் தான் என்கிட்ட ஷேவிங் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூடவே அவர் போன் பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. தியாகு அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து போன் கால் வந்துச்சு, உங்ககிட்ட இருக்க காசை எடுத்துக்கிட்டு வெளியே இருக்க ஒரு கார் வரும், அந்த கார்ல ஏறி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, நான் உன் பத்திரத்தை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி போன் பேசினதா போலீஸ்காரங்கிட்ட சொல்றாரு நம்ம சலூன் கடைக்காரர். காரா, அந்த காரை நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கேட்கும்போது, வெளியே ஒரு வெள்ளை கலர் ஸ்கார்பியோ மாதிரி இருந்தது, பின்னாடி லிங்க ஸ்டிக்கர் போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸ்காரங்க 2 பேரும் விசாரணை முடிச்சிட்டு தனியா ஒரு இடத்துல இந்த லிங்க ஸ்டிக்கர் போட்டதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு தென்னந்தோப்புல ஒரு பொண்ணோட உடல் கிடக்குது அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக நம்ம போலீஸ்காரங்க போறாங்க. அந்த பொண்ணோட உடல்ல தலையில பச்சை கலர்ல ஏதோ ஒரு கவர் போட்டு கொல்லப்பட்டிருக்கா. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது, என்னோட பொண்ணு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறா, டெய்லியும் நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா, எவ்வளவு ஆசாசியா வளர்த்த என்னோட பொண்ணை இப்போ பணமா பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. இறந்து போன பார்வதி டவுன்ல போய் ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறாங்க. இவங்க கிராமத்துல இருந்து பைக்ல பைக் ஸ்டாண்ட்ல பைக் போட்டுட்டு பஸ் ஏறி ஜுவல்லரி ஷாப்புக்கு போறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் அந்த பைக் ஸ்டாண்ட்ல விசாரிக்கும் போது அவங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆனதுனால ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆட்டோக்காரனை விசாரிக்கும் போது அவங்க வீட்டு கிட்ட போகும்போது டெய்லியும் தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுவேன், இன்னைக்கு நான் போட்டு வரேன் அப்படின்னு இறங்குனதாவும், அந்த இறங்கின இடத்துல யாரோ ஒருத்தவங்க பச்சை கறிய அந்த தெருநாய்களுக்கு பரிமாறிட்டு இருந்ததா பாத்துருக்காருங்க. ஏன் இப்படி போடுறீங்க, வெறி பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்க, நான் ஒரு கறிக்கடை நடத்திட்டு இருக்கேன், இந்த கறிக்கடையில மீந்து போன ஆர்டர் கேன்சல்
ஸ்பெஷலான கறிகளை வந்து நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், கறி சாப்பிட்ற நாய்கள் பிஸ்கட் அன்னைக்கு சாப்பிடாது அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து ஆட்டோவில் ஏறிக்கிட்டாங்க அப்படின்னு ஆட்டோக்காரன் சொல்றான். ஆட்டோக்காரன் சொன்னது உண்மையா அப்படின்னு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா போலீஸ்காரரோட காலில் ஏதோ சாணி மாதிரி ஒட்டிக்குது. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே சுத்தி இருக்கிறதெல்லாம் கவனிச்சு பாக்குறாங்க. உண்மையாவே அந்த இடத்துல நாய்களுக்கு கறி சர்வ் பண்ணது தெரிய வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இந்த ஏரியாவில் ஏதாவது கறி கடையில நேத்து ஆர்டர் கேன்சல் ஆயிருந்தா அப்படிங்கறத விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு அன்மேரிட், ஆனா இந்த பொண்ணு 48 நாள் பிரெக்னன்ட் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வருது. இது போக ஒரு பச்சை கலர் பாலித்தீன் கவர்ல தான் கொலை பண்ணிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு. இந்த பாலித்தீன் கவர் குறிப்பா ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆபரேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுறது. இந்த பாலித்தீன் கவர் எங்க இருந்து ஆர்டர் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறத இந்த பார்கோட் வச்சு நிறைய மெடிக்கல்ஸ்ல செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. போலீஸ் உடனே இந்த பொண்ணுக்கு யாராவது லவ்வர் இருந்தாங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஜுவல்லரி ஷாப்லயே ஒருத்தன் லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த லவ் டார்ச்சர் கொடுக்கிற பையனை வீடு தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்கும்போது அவன் தற்கொலை பண்ணிருக்கான். இந்த பொண்ணு இறந்த அந்த நியூஸ் பேப்பரை கையில வச்சுட்டு தற்கொலை பண்ணிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவன் ஒன் சைடா லவ் பண்ணதுனால அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இதை விசாரிச்சுட்டு திரும்புற போலீஸ் வண்டியை ஒரு பொண்ணு நிறுத்துறா. அந்த பொண்ணு பார்வதி கூட வேலை செய்யற பொண்ணு. பார்வதி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும். ஆனா ஏன் போய் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா அந்த பையன் வேற ஜாதி அப்படிங்கறதுனால என்னென்னலாம் சொந்தக்காரங்க முத்தியில தலை காட்ட முடியாது, அதனால இதோட மறந்துரு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு ஹானர் கில்லிங்கா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இப்பதான் எழுத ஆரம்பிக்குது. அடுத்து அந்த பச்சை கலர் ஆபரேஷன் பண்ணக்கூடிய அந்த பாலித்தீன் காகிதம் எந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல போகுது. குறிப்பா ஆபரேஷன் பண்ணக்கூடிய இந்த பாலித்தீன் காகிதம் ஒரு 3 நாள் கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும், நிறைய இடங்கள்ல கிடைக்காது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. கடைசியா ஒரே ஒருத்தன்ட்டு தான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம், கண்டிப்பா வாங்கிட்டு இருந்தா ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், யார் ஆர்டர் பண்ணிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவன் உடனே 7ஆம் தேதி ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படிங்கிற அந்த லிஸ்டையும் கொடுக்குறான். இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்க இந்த பாலித்தீன் கவரை எங்க ஹாஸ்பிட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா 6ஆம் தேதி ஆர்டர் பண்ணிருக்காங்க, 7ஆம் தேதி டெலிவரி ஆக வேண்டிய அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து சேரல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த இடத்துல போலீஸ்காரங்க இந்த கொலைக்கும் இந்த மெடிக்கல் காரனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அவனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மெடிக்கல் காரன் கொடைக்கானலுக்கு எஸ் ஆகிறதுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி டவரே கிடைக்காத கொடைக்கானல்ல இருக்க ஒரு ரூமை வந்து புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டவர் கிடைக்காத இந்த ரூமை புக் பண்றதுக்கான காரணம் இவனுக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். ஹீரோ இவன் போயிட்டு இருக்க இடத்தை ட்ராக் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்குடா பார்வதியை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, பார்வதி எதுக்கு நான் கொலை பண்ண போறேன், அவ தான் என்னோட உண்மையான லவ்வர், அவளை போய் நான் கொலை பண்ணுவேனா, அவளை எப்படியெல்லாம் வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுகுறான். அவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சு கொலை பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ பிரெக்னண்டா இருந்துதான் இறந்து போனா அப்படிங்கறதே இவனுக்கு தெரியாம இருந்திருக்கு, என்னோட குழந்தை இருந்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றான். ஆக்சுவலா தங்கச்சி கல்யாணத்துக்காக ஜுவல்லரி ஷாப்புக்கு ஜுவல் வாங்குறதுக்காக போனா, அப்பதான் முதல்ல அவளை பார்த்தேன், அப்ப இருந்தே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அடிக்கடி ஃபாலோ பண்ணி அவளை லவ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன், இதுக்காகவே டெய்லியும் போய் ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கவனிச்சு பார்வதி எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணேன், இது போக உன்னை அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு சுத்துறது தான் என்னோட வேலை அப்படின்னு நினைக்காத, நான் என்னோட பிசினஸ் பாக்குறேன், நீ உன்னோட வேலையை பாரு, நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிராக்டிகலா பேசினேன். இதனால எங்களுக்குள்ளார காதல் மலர ஆரம்பிச்சது. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு இறந்து போற நைட்டு அவளை கடைசியா மீட் பண்ணேன். அந்த டைம் அவளோட ஜுவல்லரி ஷாப் பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பச்சை கலர் கவரை நாளைக்கு டெலிவரி பண்ணிடு, எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அதை அவ கையில கொடுத்தேன், அவ எப்படி இறந்து போனா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். கூட இருக்க ஹெட் கான்ஸ்டபிள் இவன் போய் சொல்றான், சார் இவனை வெளுவெளுன்னு வெளுத்தா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லையா அவன் குழந்தைன்னு சொன்ன உடனே கண் கலங்க பார்த்தாவே தெரியுது, கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்னடா இது, இந்த கேஸ்ல என்னதான் நடக்குது, யார் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியாம குழப்பமா போய்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல ஹானர் கில்லிங் தான் நடந்திருக்கா அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சா, சார் காதலுக்கு எதிர்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் தைரியசாலி கிடையாது, என்னோட பொண்ணையே நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ போட்டோ ஸ்டுடியோக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில சகுந்தலாவோட ஹஸ்பண்ட் எம்எஸ் பாஸ்கரோட போன் காலை ட்ராக் பண்ணி கடைசியா அவர் யார்கிட்ட பேசினாரு அப்படின்னு பாக்குறாங்க. பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு
நம்பருக்கு தான் போயிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டுடியோக்கு போகுது. அந்த ஸ்டுடியோல தான் ஆல்பம்ஸ்லாம் பிரிண்ட் போடுற இடம். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தன்னோட கிளைண்ட் வந்து ஆல்பம் கேட்கறதாவும் அதை டெலிவர் பண்றதுக்காக ரெடி பண்ணி வைங்க, 4:30 மணிக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணிருக்காரு. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஒரு விஷயம் பொறி தட்டுது. முதல்ல ஒரு சலூன் கடைக்காரனை விசாரிச்சார் இல்லையா, அவனை தூக்கிட்டு வந்து வெளுவெளுன்னு வெளுக்குறாங்க. ஏன்னு பார்த்தா சலூன் கடைக்காரன் ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கான். அந்த பொய் என்ன அப்படின்னா, கடைசியா தியாகுக்கு ஃபோன் பண்ணதாவும் பணத்தை நான் எடுத்துட்டு வரேன், வெளியே இருக்க கார்ல ஏறிப்போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு தெரிய வருது. எதுக்குடா பொய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த இடத்துல தான் சலூன் கடைக்காரன் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே ஓபன் பண்றான். எம்எஸ் பாஸ்கர் தாடியை ஷேவ் பண்ணணும்னு சலூன் கடைக்கு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர் ஃபோன் பண்ணது ஆல்பம் கடைக்காரனுக்கு, தியாகுக்கு கிடையாது. ஷேவிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எம்எஸ் பாஸ்கர் தும்மல் வர அந்த நேரம் பார்த்து சலூன் கடைக்காரன் கழுத்துல கத்திய வச்சு ஒரு அறுப்பை போட்டுறான். இதனால எம்எஸ் பாஸ்கர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இது ஒரு ஆக்சிடென்ட். இந்த விஷயம் புரியாத இந்த சலூன் கடைக்காரன் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தெருவில் நிப்பாங்க, தான் ஒரு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு எம்எஸ் பாஸ்கரோட பாடிய அவரோட சலூன் கடையிலேயே வச்சு துண்டு துண்டா வெட்டி எல்லா நாய்களுக்கும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நாய்க்கு போட்டுட்டு இருக்கும் போதுதான் பார்வதி இந்த விஷயத்த பாத்துறாங்க. இந்த மாதிரி நாய்க்கு பரிமாறிட்டு இருக்கும் போதுதான் தலையை மட்டும் ஒரு கட்டப்பையில வச்சிருக்காரு. அந்த கட்டப்பையில இருக்கக்கூடிய தலைய நாயெல்லாம் சேர்த்து சுத்து போட்டு புடிச்சு இழுக்க பார்க்க, அங்கிருந்து அதை தப்பிச்சு எடுத்து ஒரு தனியான ஒரு காடு பகுதிக்கு போய் அங்க குளிப்பறிச்சு அதை புதைக்க ட்ரை பண்ணும்போது பார்வதி பின்தொடர்ந்தே போய் அவனை வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும் போதே பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா போன் பண்றாரு. இந்த போன் கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே சத்தம் கேட்டு சலூன் கடைக்காரன் இந்த மாதிரி ஃபாலோ பண்றியா, வீடியோ வேற எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க ட்ரை பண்றான். பார்வதி கையில இருந்த அந்த பச்சை கலர் கேரி பேக்க அவ கழுத்துல போட்டு நெரிச்சு கொலை பண்ணவும் செய்யறான். சலூன் கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் முதல்ல பண்ண எம்எஸ் பாஸ்கர் கொலை வந்து ஒரு ஆக்சிடென்டான கொலை. அது தெரியாம அதை மறைக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கொலை வேற பண்ண வேண்டியதா போயிடுச்சு. கடைசியில அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் வாசல்ல 2 ஃபேமிலி நின்னுட்டு இருக்காங்க. 2 ஃபேமிலி கால்லயும் விழுந்து நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருந்தி அழுகுறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உண்மையாவே ஒரு சுவாரஸ்யமான படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.